ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி குழம்பு எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பட்டாணியை ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் அந்த உப்பு போட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 4 அல்லது 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காய் சோம்பு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தாளிக்க. இது வந்து புளி கரைசல் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க போதும். ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு பட்டை இலை சோம்பு எல்லாம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் தூக்கி அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். குழம்பு மிளகாய் தூள் தான், வீட்டில் அரைச்சது. அதையும் போட்டுட்டு புளிக்கரைசலையும் ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் மறுபடியும் இது எல்லாத்தையுமே குக்கரில் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு விசில் வச்சிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இருந்தாலும் நம்ம புளி சேர்க்குறதுனால நம்ம வந்து புளிக்காத மாவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.